அடைக்கப்படும் ஊழலின் ஊற்றுக்கண்கள், திறக்கப்படும் கஜானாவின் கதவுகள். மிகச் சிறப்பான தலைப்பிலே இன்றைய ஒரு கருத்துரை. எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. அதாவது முதல்ல எதிர்க்கட்சி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு புலப்படும் பெரிய பெரிய அரசோட குற்றங்கள்லாம். ஆனா இப்போ பெரிய குற்றங்கள் எதுவும் கண்ணுக்கு படல. ஏதாவது கிராமங்கள்ல சின்ன சின்னதா நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து ஊதி பெரிதாக்கி அரசு மேல குற்றம் சுமத்தி அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிறது இல்ல, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உதவியாக இருப்பதல்ல. ஆட்சியாளர்களை ஆட்சியாளர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி களங்கம் கற்பிப்பதற்கு இடையூறு செய்வதும் உண்டு. இடையூறுகள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆட்சி பொறுப்பேற்று 45 நாள் ஆயிட்டு எதுவும் செய்யல, எதுவும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எடுத்திருப்பது ஊழலை ஒழித்து ஊற்றுக்கண்களை அடைத்து வருமான கதவுகள் எங்கே இருக்கிறது, அரசு கஜானாவை நிரப்புவது எப்படி, வாங்கிய கடனை கட்டுவது எப்படி, கடனுக்கான வட்டியை குறைப்பது எப்படின்னு தான் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மையான ஒரு குடும்பம். தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், இதன் மூலம் நாடு சிறந்து தழைக்க வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு என்ன கடை வாங்கி அழிஞ்சு போறதா குடும்பம்? குடும்பத்துல வருவாயை பெருக்கணும். அரசு கஜானாவுக்கு கடன் வாங்கின பணத்தை கொண்டு வந்து சேர்த்து மனசாட்சியே இல்லாம, மனசுக்கு ஒரு சாட்சி வேண்டாம், கடன் வாங்கி அதுல ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துல கமிஷன் நியாயம் இருக்கா? கடன் வாங்கிய பணத்துல திட்டத்துல பாதிக்கு மேல சுரண்டல், ஊழல். இது ஊழல் எங்க? கூட்டு கொள்ளை. அதிகாரிகளை கையில போட்டு அதிகமா ஊழல் நடைபெற இடத்தை பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை தான் இருக்கு, பத்திரப்பதிவுத்துறை இருக்கு, அது வட்டார போக்குவரத்து அலுவலகம் தான் இருக்கு, போக்குவரத்து துறை இருக்கு, பத்திரப்பதிவுத்துறை எல்லாம் விட மிக மோசமான ஊழல் புறையோடி கிடக்கக்கூடிய ஒரு இடம்னா ஊரக வளர்ச்சித்துறை தான். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகை, அமெரிக்க வெள்ளை மாளிகை மாரி கட்டடம், கிள்ளினா கூட கிள்ள முடியாத அளவுக்கு கட்டடம். ஆனால் அவர்கள் கட்டும் கட்டடம் எல்லாம் தரமே இல்லை. கமிஷன் போக வரக்கூடிய பணத்திலேயாவது ஒரு நல்ல கட்டடம் கட்டணும்னா அதுலயும் அதிகாரிகளும் கான்ட்ராக்டுக்காரவங்களும் சேர்ந்து ஊழல். மனசாட்சி வேண்டாம். ஒழுகிற கட்டடத்தை கட்டுறீங்களே, ஒரு தனியார் வீடு கட்டினா எத்தனை வருடம் நிக்குது? நீங்க கட்டுற கட்டடம் எத்தனை வருடம் நிக்குது? கட்டுற கட்டடத்துக்கு தண்ணி காட்டுறீங்களா? இல்ல தண்ணியாவது ஓடுற அளவுக்கு வாட்ட வைக்கிறீங்களா? பொறுப்பு இல்லாத கட்டடம் கட்டுறீங்க. கட்டுற வரைக்கும் எந்த அதிகாரியும் வர்றதில்ல. அளந்து பார்த்து கமிஷனுக்கு ஸ்கேல் போடுறதுக்காகத்தான். அந்த கட்டடத்துக்கு எவ்வளவு குறைவாக தரம் இருக்கிறது, அந்த குறைவான தரத்திற்கு ஏற்ற லஞ்சத்தை நாம் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அளவையை போடுவீங்க. கட்டும் பொழுது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத பார்க்கறதே கிடையாது. கட்டி முடித்த பிறகு எங்கெங்கெல்லாம் குறை இருக்கிறதோ, இந்த குறைக்கு இவ்வளவு, இந்த குறைக்கு இவ்வளவு, நீ இவ்வளவு எனக்கு தரணும், ஆகவே இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்கிற, அந்த தப்புக்கு எனக்கு இவ்வளவு பணம் கொடு, இல்லைன்னா பில் சாங்ஷன் ஆகாது. இப்படித்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு நாளா. இதெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ சிரிப்பை காணும் அந்த அதிகாரிகள் எல்லாம் வெளிபிதுங்கி இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 4 இட்லிக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. எதுக்கு இவ்வளவு பணம்? சேர்த்து வச்சிருக்கிற பணம் கோடிக்கணக்கில் ஊழல் மூலம் சேர்த்து வச்சவங்க நிம்மதியா வாழ்றாங்களா? இல்ல. நீங்க சேர்க்கிற பணம் அவங்க சந்ததியினரை பாழாக்குகிறது. அவர்கள் சந்ததியினருக்கு எல்லா உபாதையும் ஏற்படுது. தயவு செய்து அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க. அரசு கஜானாவை சுரண்டாதீங்க. தயவு செய்து. நல்ல ஆட்சி வந்திருக்கிறது, மக்கள் ஆட்சி வந்திருக்கிறது, ஊழலை ஒழிக்கக்கூடிய ஆட்சி வந்திருக்கிறது, சாட்டை எடுத்திருக்கிறது, சக்கரத்தை சுழட்டி இருக்கிறது. இனிமேல் ஊழலின் ஓட்டைகள் அடைபட்டு கொண்டிருக்கிறது. முழுமையான ஓட்டைகள்லாம் அடைபட்ட பிறகு அரசு கஜானாவிற்கு அனைத்தும் திருப்பி விடப்பட்டு அரசு கஜானா கண்டிப்பாக நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் கடன் குறைக்கப்படும், வட்டிகள் குறைக்கப்படும், திட்டங்கள் பெருகும். பொறுத்திருங்கள் மக்களே, எல்லாம் நடக்கும். நம்பிக்கை வையுங்கள். எந்த தகவலையும் காது குடித்து கேட்காதீர். அத்தனையும் வதந்திகள். ஆட்சிக்கு இடையூறு கொடுக்கும் வகையில மின்வெட்டுக்கு கூட இது செயற்கை மின்வெட்டுன்னு ஏற்கனவே நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் எடுத்திருக்காங்க. சிசிடிவி கேமரா வைக்கிறோன்னு எதுக்கு சொன்னாங்க? யோசிச்சு பார்க்கணும். எதிர்த்து சொன்னார்கள். ஏன் மின் விநியோகத்திற்கு எங்க போய் சிசிடிவி கேமரா வைக்கிறது? வைக்க முடியுமா? மனசாட்சி வேண்டாம்.
மக்களாட்சி செய்பவர்களுக்கு ஊழலை ஒழித்து நல்லாட்சி செய்பவர்களுக்கு வழிவிட வேண்டிய நீங்கள் இடையூறு செய்யாதீர். அமைதி காத்திடுங்கள். கண்டிப்பாக மக்களே, நீங்கள்தான் நீங்கள்தான் சாட்சி. நீங்கள்தான் இந்த ஆட்சியை ஏற்படுத்தினீர்கள். இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுப்பதற்கு, நல்ல ஒரு திட்டங்களை தீட்டுவதற்கு கஜானாவை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாம் விஞ்ஞான ஊழல். எல்லாம் லென்ஸ வச்சு ஒரு பெரிய அளவுல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாதான் ஊழலை கண்டுபிடிக்க முடியுது. இன்னும் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு ஊழல். ஊழல் ஒழிக்கப்படும், நிதி பெருக்கப்படும், திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தாமதம் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த, அதாவது என்ஓசி, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் தொடங்குறதுக்கு எதுக்குங்க என்ஓசி? என்ஓசிக்கு எதுக்குங்க 25 லட்சம்? மனசாட்சி வேண்டாம். அது அப்புறம் 20 லட்சம் வேணா இவங்க ஃபீஸ தான் போட்டுவாங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணும், கட்டடம் கட்டணும், அப்புறம் கிரவுண்ட் வேணும், எவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தணும். உங்க 25 லட்சத்தை குறைச்சதுனால இப்ப ஃபீஸ் குறையுதுன்னு சொல்றாங்க அவங்களே. மனசாட்சி வேண்டாம். இதெல்லாமே ஒரு திட்டம் தான். ஊழலை ஒழிப்பதும் ஒரு திட்டம் தான். ஒழிந்து விட்டது ஊழல். தழைக்க போகிறது தமிழ்நாடு. பொறுத்திடுங்கள் மக்களே. நல்ல உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்னும் அறிவிக்கப்பட்ட தகவலை எல்லாம் விட கூடுதலான எல்லாம் கிடைக்கும். அதாவது மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது, மனத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வழிவகைகள் எல்லாம் தீரும். விரைவில் மகிழ்ச்சி பிறக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள்.